போராடுவோம், இறுதி வரைக்கும் போராடுவோம். 13 இதுவரையில எங்கட போராட்டத்தை பற்றியோ எங்கட பிரச்சனை பற்றியோ காணி விடுது பற்றி இங்கு யார் ஜனாதிபதி? இவர்களுடைய கூற்றில் என்ன முரண்பாடு உள்ளது? ராஜாங்க கடத்தொழில் அமைச்சர் வந்த இடத்துல என்ன கேட்டவர் என்னன்னு கேட்டால் இந்த காவல் அவர்கள் தங்களோட பதவிக்கு தங்கள் கதிரைகளுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறார்களோ அல்ல தங்களோட பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக மௌனமாக இருக்கிறார்களோ தெரியவில்லை. 36 வருஷம் இந்தியாவில අගතියල් මුවාම් අනාථ இல்லம் මේගොල්ලන් වෙන වටපිටාවල් වල ගිහිල්ලා ජීවත් වෙනවා. දැනටත් අපි மைனாரிட்டி மக்களுக்கு காணி இருக்குது, வீடு இருக்குது, கடை இருக்குது. ஆமிக்கு வானத்துக்கு மேல ஓடுற ஆமி என்ற அந்த போட்டோட பின்னால காய்கறி இறக்கி கொண்டு ஆமி யூனிஃபார்த்தோட இதுக்கு மேல என்ன ஆவணம் உங்களுக்கு? கடைசியில நாங்க இந்த வேலிகளை பிச்சு நான் அன்றைக்கும் சொன்னேன் இன்றைக்கும் சொல்லுவேன், நான் வெட்டி உள்ளுக்கு தான் போயிருப்பேன். பலாலியிலே மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகிற நிலையில், தையிட்டியில் மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகிற நிலையில் வருகின்ற இந்த போராட்டத்திற்கு தார்மீக ரீதியான ஆதரவை தெரிவித்து இன்றைய இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த போராட்டம் சும்மா முடியாது. எங்கட போராட்டத்தை கடைசி வரை சாகிறது ஒரு நாளைக்குத்தான். எங்கட வீட்டுல இருக்கிற மாங்காய் தேங்காய் எல்லாத்தையும் உங்களுக்கு விலை பேசி விற்கிறாங்க. எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் ராணுவமே 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 எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் அனுர அரசே அனுர அரசே அனுர அரசே அனுர அரசே அனுர அரசே வேண்டாம் வேண்டாம் அகதி வாழ்க்கை வேண்டாம் 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 வேண்டும் வேண்டும் எமது நிலம் வேண்டும் 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 வேண்டும். இந்த கடற்கரை இது ஒன்றுமே இன்னும் இந்த அரசாங்கம் இப்ப பொறுப்பேற்று 2 வருஷம் ஆச்சு. இந்த வரையில ஒரு தொண்டு நிலம் கூடிய இன்னும் விடவே இல்லை. ஆனால் 2-3 பெரும்பான்மையோட வந்த வேலையால தான் இதை செய்ய முடியும். ஆனா 2 கட்சியோட சேர்ந்து கூட்டா வந்த மைத்திலி இன்றைக்கு எங்களுக்கு மைத்திலி கவர்மெண்ட் மைத்திலி இருக்கைக்குள்ள எங்களுக்கு விட்ட நிலம் இன்றையில எவரும் இதை எங்களுக்கு விடவே இல்லை. ஆனால் இவர் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற என்ன காரணம் என்று கேட்டால் இன்றைக்கு விடுறோம் நாளைக்கு விடுறோம்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு துண்டும் எங்களுக்கு விடவே இல்லை. ஆனால் இன்றைக்கு எங்களோட மக்கள் வடமராட்சி அங்கே இங்கே எல்லாம் இருக்கிற மக்கள் சரியா துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். என்னடா உங்களோட இடத்துக்கு போங்க உங்களோட இடத்துக்கு போங்கன்னு சொல்லி ஏன்டா அங்கட மக்கள் அங்கே தொலைச்சி எப்படி இனம் இல்லை. சில மக்கள் அயல் வீடுகளும் சிநேத வீடுகளும் சொந்த பந்தங்கள் வீடுகளும் வாடகை வீடுகள்லாம் இருந்து கொண்டிருக்கு. இதன் அடிப்படையில் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று 2 வருஷமான எங்களோட போராட்டம் ஒவ்வொரு வள்ளியும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்குது. அதே சமயம் போன மாதம் நாங்கள் கச்சேரியில பெரிய ஒரு கவன எதிர்ப்பு போராட்டம் ஒன்று செய்தாங்க. அதிலே அரசாங்க அதிபர் எங்களுக்கு ஒரு முடிவு சொல்றேன்னு தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த வரையில எங்களுக்கு எந்த விதமான ஒரு முடிவும் சொல்லவும் இல்லை. ஆனா இந்த அரசாங்கம் எங்களுக்கு விடுறது மாதிரி இன்னும் தெரியவே இல்லை. ஆனா இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு விடணும். அவையில் இதுல மனம் இறங்கி எங்கட அந்த காணிகளை எங்கட எங்கட அந்த ரோட்டு கரையோட முதல் விட்டு இந்த எங்கட காணிகளை விட்டு கட்டமாக விடலாமா? அவையில் இந்த ஒரு துண்டு நிலத்தை கூடி இன்றைக்கு 2 வருஷம் பொறுப்பேற்று ஒரு துண்டு நிலம் கூடி எங்களுக்கு இன்னும் கையளிக்கல. நாங்கள் மாதிரி கௌரவமாக தான் கேட்குறோம். ஜனாதிபதி கௌரவ ஜனாதிபதி திரு அனுர திசாநாயக் அவரை பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய மயிலட்டி நிலப்பரப்பை உடனடியாக எங்கட மக்களுக்கு விட்டு எங்கட மக்கள் பயங்கர துன்பத்திலும் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அயல் வீடு உறவுகள் வீடுகளில் அவைகளுக்கு ஒரு துன்பம் இதை நீக்கணும்ன்றா அவங்களோட அரசாங்கம் இருக்கலாம். எங்கட நிலத்தை விடணும். அதை இராணுவத்தோட கதைச்சு ஏன்டா இராணுவம் விவசாயம் எல்லாம் செய்து அவைகளோட கதைச்சு அவைய மனநிலையை மாற்றி எங்களோட காணியில விடுவோம்னு சொல்லி கேட்டு எனக்கு உருவே முடியும். மயிலிட்டி மக்கள் சார்பாக மயிலிட்டி மீள்குடியேற்ற குழுவின்
செயலாளர் இன்றைய பத்திரிகையில் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணிகள் விடுவிக்கப்படும் என்று மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டத்தில் ஜனாதிபதி அவர்கள் உரைத்திருக்கின்றார்கள். மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். மக்களின் காணி மக்களுக்கே என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இவர்கள். ஆனால் இவரது அரசாங்கத்தில் உள்ள பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணா ஜெயசேகரா பலாலி பாதுகாப்பு வலயத்தில் உள்ள காணிகள் விடுவிக்க இயலாது என்று கூறுகின்றார்கள். இது மக்களுக்கு பெரும் குழப்பத்தை உண்டாக்குகின்றது. இங்கு யார் ஜனாதிபதி? இவர்களுடைய கூற்றில் என்ன முரண்பாடு உள்ளது? இதனை ஜனாதிபதி அவர்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று நான் மக்கள் சார்பாக இந்த 12வது வார அறவழி போராட்டத்தில் உங்கள் முன் கோரிக்கையாக நான் வைக்கின்றேன். நன்றி. සාමුවෙල් නැවත පදිංචි කිරීමේ කණ්ඩායමේ භාණ්ඩාගාරිකය විදිහට මම කටයුතු කරනවා. අපේ නෑදෑයෝ ඒ කියන්නේ මගේ අම්මා මාමලා මගේ නෑදෑයෝ වටපිටාවල් කට්ටිය ඔක්කොම 1990 ඒගොල්ලන් මයිලිටි මේ තැනේ ඉඳලා ඒගොල්ලන් යුද්ධය නිසා නෙමෙයි අපි ගියේ. ඒගොල්ලන්ගේ සේෆ්ටි එකට ඒගොල්ලන් මෙතන ඇරලා ගියා ඒගොල්ලන් වෙන තැන් වලට. දැනට අවුරුදු 37ක් වෙනවා ඒගොල්ලන්ගේ ඉඩ ඔක්කොම දාලා ඒගොල්ලන්ගේ රස්සාවල් දාලා ඒගොල්ලන්ගේ වතු පිටවල් දාලා ඔක්කොම ඒගොල්ලන් වෙන වටපිටාවල් වල ගිහිල්ලා ජීවත් වෙනවා. දැනටත් අපි මේ අරගලය අදත් එක්ක අපි 12 වෙනි සතියකට අපි කරනවා. 12 වෙනි සතියේට අපි කරනකොට ඒකේ අපේ 37 වෙනි අවුරුද්ද අපි ජෙෆ්නා ඩිස්ට්‍රික්ට් සෙක්‍රටරි ඔෆිස් එකේ ඉස්සරහයි අපි කරා අපේ 36 වෙනි අවුරුද්ද. ඒ කියන්නේ අපි මෙතන මේ මයිලිටි දාලා ගිහිල්ලා අවුරුදු 36ක්. එතකොට අපි ඒකට ගිහිල්ලා ඒක කරලා අපි ඩිස්ට්‍රික්ට් තුමාට අපි මහජර් එකක් එයාගේ අතට අපි දුන්නා. සාමාන්‍ය මහජර් එකක් දුන්නොත් දවස් 12කින් අපිට ඒකට රිප්ලේ එකක් එන්න ඕන. ඒ කියන්නේ දැනට 12ක් පව් වෙලා. ඒ කියන්නේ 20කුත් වැඩි වෙනවා. අපිට තාම මේ ලියුමට රිප්ලේ එකක් ආවේ නැහැ. අද නිවුස් පේපර් වල රිප්ලේ එකක් තියෙනවා අපි ඒක බැලුවා. ඒ කියන්නේ සෙක්‍රටරි කියලා තියෙනවා අරුණ ජයසේකර සර් එයා කියලා තියෙනවා ආමි ඇතුලේ තියෙන ඒ ඉඩම් එයා ඒගොල්ලන්ට රිලීස් කරන්න බෑ කියලා. හැබැයි ජනාධිපතිතුමා ඒ පත්‍රයේම එයා කියලා තියෙනවා අනිවාර්යෙන් ආමිලාගේ කට්ටිය යටතේ තියෙන ඒ ඉඩම් එයා රිලීස් කරනවාමයි කියලා එයා කියලා තියෙනවා. අරුණ ජයසේකර සර් තව යාපනයේ තිනකුරල් කියලා ඒ පේපර් එකට කියලා තියෙනවා යා අක්කර 1601ක් ඒක ඇවිල්ලා ආමි කට්ටියට ඉඩම් ටික ඕන කියලා. තව එයාපෝට් එකට විතරක් 774.98යි. ඒකේ ටෝටල් එක ගත්තනම් අක්කර 2435ක්. ඒ කියන්නේ අපි දැන් මෙතන ඔක්කොම ඇවිල්ලා මෙතන අරගලය කරන්නේ මේ 2435 අක්කරට තමයි අපි අරගලය කරන්නේ. හැබැයි එයා කියනවා මේ 2435ම රිලීස් කරන්න බෑ කියලා. එතකොට මෙච්චර දවස් අපි මෙතන ඇවිල්ලා අරගලය කරලා තියෙන්නේ අපේ
අපිට මේකට හරියන යුතුයකමක් එතන වෙලා නැහැ. අපි ඉල්ලන්නේ මේ ජනතාවගේ ඉඩම. ඒ කියන්නේ අපේ අම්මලාගේ මාමලාගේ මෙතන ඇවිල්ලා ඉන්න කට්ටියගේ ඉඩම්. ඒ කියන්නේ මේගොල්ලන් දැන් ඒ ඉඩම් ඇවිල්ලා අපිට පෙන්වන්න නැත්තම් මම මෙහි ඉපදුනේ නැහැ. හැබැයි අපේ අම්මලාගේ ඉඩම් තියෙනවා. අපේ අම්මලා ඇවිල්ලා මගේ ඉඩම අම්මලාගේ ඉඩම මේක කියලා ඒගොල්ලන් අපිට පෙන්වුවේ නැත්තම් අපිට දන්නේ අපේ ඉඩම කොතනද කියලා. මොයිගොල්ලන් හදන්නේ දැන් වයසක කට්ටිය තව චුට්ට දවසක් ඕක ඇද්දානම් ඒගොල්ලන් නැති වෙලා යන්න පුළුවන්. ඊට පස්සේ අපේ ඉඩම් අපිට පෙන්වන්න කවුරුත් නැහැ. ඒම හේතුවෙන්ද දන්නේ අපිට ඕක මේගොල්ලන් කරන්නේ. හැබැයි අපි කරුණා කරලා ඉල්ලා සිටින්නේ අපේ ඉඩම් අපේ ලොකු කට්ටිය අපේ මාමලා ජීවත් වෙන අපේ වටපිටාවේ නෑදෑයෝ ජීවත් වුණ අපි රස්සාව කරපු අපේ මුහුදු පිටාවල් අපේ ගොවිතැන් කරපු ඉඩම් අපේ ඉස්කෝලවල් අපේ දේවස්ථානවල් පල්ලිවල් ගොඩාක් තියෙනවා. ඒ ඔක්කොම අපිට රිලීස් කරලා දෙන්න ඒකෙන්ද තමයි අපි මෙතන නිහඬව අපි අරගලයේ මෙතන පවත්වන යන්නේ. ඕගොල්ලන් කරුණා කරලා ඕගොල්ලන්ට පුළුවන් ඕගොල්ලන් ඒක ගැන කතා කරලා හැකි ඉක්මනින් අපිට මේ අපේ ඉඩම් ටික අපිට ලැබෙන්න සලස්වන්න. இந்த 36 வருடம் என்று சொல்லி ஒரு கவனஈர்ப்பை மேற்கொண்டு மாவட்ட அரசு அதிபரோடாக ஜனாதிபதிக்கு ஒரு மகையரை கையளித்தினாங்க. இன்றைக்கு நாள் கணக்குக்கு பார்த்தா 25 நாள் ஆயிட்டு. அதுலயும் அரச அலுவலக நாள் என்று பார்த்தா 15 நாட்களுக்கு மேலாவே வந்துட்டு. அப்ப ஒரு எழுத்து மூலமான கடிதம் அனுப்பப்பட்டா சம்பந்தப்பட்டவர்களுக்கு எழுத்து மூலமான பதில் பெற வேண்டும். இந்த வரைக்கும் எங்களுக்கு அது சம்பந்தமான ஒரு பதிலும் இல்லை. ஏன் உங்களால வழங்க முடியல? ஒவ்வொரு அரசாங்க அதிகாரிகளும் சொல்றது முறைப்பாடு செய்யப்பட்டால் அதுக்குரிய பதில் 14 நாட்களுக்குள்ள கிடைக்கும். இந்த வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. என்ன காரணம்? ஒவ்வொருத்தரும் ஆட்சி மாற்றத்தின் போதும் ஒவ்வொருத்தரும் வரும்போதும் எங்கட காணி விடுறதை பற்றி தனிமனே நான் விளக்கமா சொன்னா உங்களோட கையில இருக்கிற ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டுக்கு சம்பந்தம். அதாவது பக்கத்துல நிக்கிற ஒரு நாய்க்குட்டிக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு பின்னால வாலாட்டணும்ன்றதுக்காக பிச்சு போடுற காணி துண்டுகளும் ஒரு நாயை வளர்க்குற ஒருவற்ற கையில இருக்க பிஸ்கெட் பைக்கு சமனா தான் இருக்கு. யாராவது ஒரு ஆள் முழுமனான காணி விடிப்ப செய்கிறீங்களா? இல்லாட்டி இந்த பிரதேசத்துல நீங்க காணிய பாதுகாப்பு விலையம் என்று சொல்லி நீங்க பிடிக்கிறீங்களா? நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். இங்க பாதுகாப்பு விலையம் என்று சொல்லி உயர் பாதுகாப்பு, அதாவது தேசிய பாதுகாப்புக்கு தேவையான என்ன செய்றீங்க? விவசாயம் செய்றீங்க, டூரிஸ்ட் ஹோட்டல் நடத்துறீங்க, ரொட்டி கடை நடத்துறீங்க, சலூன் நடத்துறீங்க, வெல்ஃபேர் ஷாப் வச்சிருக்கீங்க. அதெல்லாம் தேசிய பாதுகாப்புக்கு என்னென்று சம்பந்தப்படும்? அது சாதாரண மக்கள் செய்ய வேண்டியது. நாங்க கேட்கிறேன், இந்த கமாண்ட பங்களா 150 குடும்பத்தின் காணி உரிமையாளர்களை இன்றைக்கு மகதியாக்கி, இதுல இருக்கிற அவ்வளவு பேரும் இந்த காணிக்கு உரியாக்க இவ்வளவு பேரையே மகதியாக்கி நீங்கள் செய்கிற ஒரு விஷயம், நீங்கள் செய்கிற இந்த விஷயம் என்னென்று தேசிய பாதுகாப்பு மக்கள் அகதியாக்கி போட்டு ஒரு உல்லாச விடுதி, அதாவது இராணுவ தளபதியின் உல்லாச விடுதி, இதுல ஜனாதிபதி கூடி வந்து தங்கிட்டு போயிட்டு அவருக்கு உங்களை உண்மையாக்கு நாங்க ஒரு மக்களா இருந்து உங்கள்ட்ட நான் கேட்கிறேன், ஜனாதிபதிக்கு இது தெரியல. இந்த 150 பேர் குடும்பம் இன்றைக்கு அகதியா நிக்குது. நான் இன்றைய தினத்தில யாழ் விஜயத்தின் போது தங்கி நின்ற இந்த காணி கூடி இவ்வளவு மக்கள்கிட்ட காணி, மக்கள் வலியும் வேதனையிலும் இருக்கிறாங்க. அதுலயே வந்து நானும் தங்கி நாங்க எதிர்பார்த்துனாங்க என்னென்னா ஜனாதிபதி வந்திருக்க, அது எங்கட காணிலேயே தங்குறார், சில வேளை போகும்போது எங்கள்கிட்ட கையளிச்சுட்டு போவாருன்ற ஒரு நம்பிக்கையோட இருந்தாங்க. இல்ல, இந்த வரைக்கும் இல்ல. பலாலி சந்தியில இருக்கிற கடையை பாருங்க, பப்ளிக்கு காணி திறந்து விட்டுருக்கீங்க, தனியாற்ற காணி, அதுல ஒரு கொஞ்சம் சொந்த காணியா இருக்கலாம். பப்ளிக்கு என்னதுக்கா நீங்க காணி திறந்து விட்டுருக்கீங்க? சனம் காணியை கேட்கும் போது பப்ளிக்கு நீங்க திறந்து விடுறது, நான் சொல்லேன் மக்கள்கிட்ட நலனுக்காக இல்லை. அந்த இடத்துக்கு மக்களை வரவழைக்கணும், அதன் மூலமா நாங்க வருமானம் ஈட்டணும், அதுக்கு பக்கத்துல டூரிஸ்ட் ஹோட்டல் நடத்தணும், ரொட்டி கடை வச்சு அதால உழைக்கணும். வேற தனிமனே இராணுவம் எமது பிரதேசத்துல வருமானத்தை ஈட்ட மட்டும்தான் நடவடிக்கை செய்து கொண்டு. பலாலி சந்திக்கு அடுத்ததா ஏர்போர்ட் ஹாலிடே பங்களா இருக்கு. அதாவது ஒரு விமான நிலைய அதிகாரி, உயர்மட்ட அதிகாரிகள் வந்து குடும்பத்தோட தங்கி போறதுக்காக 2-3 குடும்பத்தின் காணி சுயரிக்கப்பட்டு அவைந்த குடும்ப பாவனைக்காக மட்டும். அப்ப நாங்க இருக்கிற நாங்க எல்லாரும் இந்த காணி இல்ல, நான் சொன்ன இவ்வளவு காணி, அதாவது தல்சேனா ஹோட்டல், மயிலட்டி கமாண்ட பங்களா, பலாலி சந்தியில இருக்கிற இது ஏர்போர்ட் ஹாலிடே பங்களா, இவ்வளவு வந்து என்னண்டு தேசிய பாதுகாப்புக்கு வருது. விளக்கம் தெரியலுமா? பிரதி அமைச்சரால இதுக்குரிய விளக்கம் தெரியலுமா? இல்லையாண்டா இங்க தேசிய மக்கள் சக்திக்காக தேசிய பாதுகாப்புக்காக காணி தேவை, நிலம் தேவை என்று கேட்கிறார்களால உங்களுக்கு இது இந்த பதில் சொல்லியலுமா? இவ்வளவு காணியும் உங்களோட உல்லாசத்துக்காக வருமானம் ஈட்டுறதுக்காக மட்டும்தான் சுயரிச்சு வச்சுக்க. விவசாய நிலங்கள் என்னென்று அபிவிருத்தி வரும்? நாங்க விவசாய நிலங்களை நீங்கள் உற்பத்தி செய்து நீங்கள் மொத்த விற்பனையா எங்கட பிரதேசத்துல இருந்து வெளியேற்றினா இங்க இருந்து மக்கள்கிட்ட காசை சுரண்டி கொள்றீங்களே தவிர அதால பயனடைகிற மக்கள் இல்லையே.
இன்றைக்கு 3 கட்ட அபிவிருத்தி மயிலட்டி காவரில் நடந்திருக்கு. நான் கேட்கிறேன் 35 படகை தவிர 35 குடும்பத்தை தவிர மயிலட்டி காவரால இன்றைக்கு எந்த ஒரு குடும்பமும் பயனடையல. ஆனா மில்லியன் கணக்கில் நிதி ஒதுக்குறீங்கள், பட்ஜெட் வருது, செய்யறீங்கள், இதன்றீங்க, என்ன செய்யறீங்கன்னு தனிமனே இந்தியன் ரோலர்ட்ட ஒரு சவக்கிடங்கா மட்டும்தான் இருக்கு. எங்கட பிரதேசத்தை முழுமையா விடுவிச்சா இன்றைக்கு இதுல எவ்வளவோ தொழில் வாய்ப்பு கூடியிருக்கு, எவ்வளவோ மக்கள் தங்கட சொந்த உழைப்புல வாழ்ந்திருப்பாங்க. நீங்கள் இன்றைய தினத்தில ஒவ்வொரு அரசாங்கம் வரும்போதும் ஒவ்வொரு உதவிகளை செய்யறீங்க. உதவி எங்களுக்கு தேவையில்லை, எங்கட நிலத்தை விடுங்க, மக்கள் உழைப்பம், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். அதாவது அரசாங்கத்துக்கு நாங்க பங்களிப்பு செய்கிறோம் நாட்டின முன்னேற்றத்துக்கு. நீங்கள் நிதியை எங்க இருந்து எங்களுக்கு எடுத்து தர போறீங்க? எங்களை உழைக்க விட்டா நாங்க எங்களை பாட்டுல எங்கட சீவியத்தை பார்ப்போம். நீங்க அதை தவிர வேற ஒரு விஷயம் இல்லை. இன்றைக்கு கூடி இவ்வளவு காணியை நீங்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற போதும் மக்களோட ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்ளாதது ஒரு திட்டமிட்ட சதி. அதாவது எங்கட பிரதேசத்தில் உள்ள மக்களின் காணிகளை சுயரிப்புக்கான திட்டமிட்ட சதி என்று மட்டும்தான் சொல்றேன். இல்ல, நீங்கள் அப்படி மக்கள்கிட்ட காணியை மக்களுக்கே வழங்குவதாக இருந்தால் காணி உரிமையாளரிடம் கேட்டிருக்கணும், காணியை விரும்புறீங்களா இல்லையெண்டா நஷ்டத்தை விரும்புறீங்களான்னு. இந்த வரைக்கும் ஒரு கேள்வி இல்லை. ஏண்டா தெரியும், கேட்டா ஜனம் காணி தராதுன்னு தெரியும். ஏண்டா நாங்கள் இங்க வெறுமனே காணியில வாழ இல்லை, எங்கட பூர்வீகமே இங்க இருக்கு, பரம்பரையா வாழ்ந்து நாங்க. எங்கட கோயில்கள், இந்து கிறிஸ்தவ ஆலயங்கள், சேமக்காலயங்கள், பாடசாலைகள், எங்கட பாரம்பரியமே இங்க தான் இருக்கு. எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சி உயர் பாதுகாப்பு வலயம்னு சொல்லி சவக்கிடங்க தோண்டி தாட்டி வச்சிருக்கீங்க. அதான் இன்றைக்கு ஒவ்வொரு அரசாங்கமும் பாதுகாத்து கொண்டிருக்கு. 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு எங்கட கோயில்கள் என்னென்று இடிக்கப்பட்டது. யுத்தம் 2009 முடிஞ்சது. மயிலட்டி காணிக்கமாதா தேவாலயம், தரிசத்தி விநாயகர் ஆலயம், பலாஜி செபஸ்டியார் ஆலயம் மக்கள் இன்றைய தினத்தில 2010ஆம் ஆண்டு நேரடியாக வந்து யுத்தத்துக்கு பிறகு கண்ணால கண்ட இடங்கள். அதாவது ஆலயங்கள் சிதைவுற்ற நிலையில இருந்தாலும் முழுமையான கட்டிட தோற்றத்தோட இருந்தது. ஆனா இன்றைக்கு அவ்வளவும் 2010க்கு பிறகு அழிக்கப்பட்டதுண்டா என்ன காரணம்? யுத்தத்தால் அழிஞ்சதா? இல்லையே. அப்ப நீங்க யுத்தம் முடிஞ்சதோடய இந்த பிரதேசத்துல மக்களை இருத்தக்கூடாதுன்ற ஒரு திட்டமிட்ட இதுக்கு ஒவ்வொரு அரசாங்கமும் நகர்த்தி கொண்டு வருதுன்றது ஒரு அப்பட்டமான மக்கள் சார்பில் இருந்து நாங்க கொடுக்குற ஒரு முறைப்பாடு. தயவு செய்து இன்றைய நாள்ல நாங்கள் கொடுக்குற ஒரே ஒரு கோரிக்கை, நாங்கள் கையளித்த மகஜருக்கு அரசு அதிபர்களாக ஜனாதிபதி செயலகத்திலிருந்து பதில் கடிதம், அதாவது எங்கட 2 பிரதான கோரிக்கைக்குரிய பதில் கடிதம் இன்னும் கிடைக்கவில்லை. அது கிடைக்கிறதுக்குரிய ஆவணையை செய்துமாறு இந்த இடத்துல கேட்டுக்கொண்டு இன்றைய உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி. கிட்டத்தட்ட 2 வருடங்கள் நெருங்கியுள்ள நிலையில் இந்த மக்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சமாக இருக்கிறது. அந்த மக்கள் விரக்தியினுடைய விளிம்புக்கு சென்ற நிலையிலே தான் இன்று வீதியிலே இருந்து போராட வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அதிலும் இன்று பத்திரிகைகளிலே வந்திருக்கக்கூடிய செய்தி என்பது இந்த மக்களுக்கு ஒரு பேரிடியாக இறங்கி இருக்கிறது. வைகாமம் வடக்கிலே 1661 ஏக்கர் நிலங்கள் விடுவிக்கப்படாது என்றும் அது இராணுவ தேவைக்காக பயன்படுத்தப்படும், சுவீகரிக்கப்படும் என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அமைச்சரினாலே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அமைச்சருடைய அந்த முடிவை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் அவருடைய அந்த கருத்தை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். ஒரு அங்குல காணி கூட இராணுவத்தினருக்காக சுவீகரிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த இடத்திலே இராணுவத்தினருக்கு முகாமும் தேவையில்லை, அவர்களுக்கு அந்த வைத்தியசாலையும் தேவையில்லை. அதிலிருந்து அவர்கள் வெளியேறி அந்த காணிகள் அனைத்தும் அந்த மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும். இங்கே எனக்கு முன்னர் கருத்து கூறிய மயிலட்டி இந்த முல்குடியுரை சங்கத்தை சார்ந்த தம்பி அவர்கள் குறிப்பிட்டது போன்று இங்கே பல்வேறுபட்ட சொகுசு விடுதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பெருந்தொகையான நிலங்களிலே விவசாயம் செய்யப்படுகின்றது, சலூன் நடத்தப்படுகின்றது, சாப்பாட்டு கடை நடத்தப்படுகின்றது, இன்னும் பல உற்பத்தி செயல்பாடுகளிலே இராணுவம் ஈடுபட்டிருக்கின்றது. அரசாங்க சம்பளத்தோடு இந்த செயல்பாடுகளை மேற்கொண்டு உள்ளூர் சந்தைகளிலே அதனை குறைந்த விலையில் விற்பதன் மூலமாக எங்களுடைய மக்களின் உள்ளூர் உற்பத்தியையும் உள்ளூர் பொருளாதாரத்தையும் நாசமாக்குகின்ற செயல்பாட்டை தான் தொடர்ச்சியாக இராணுவம் செய்கிறது. யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியிலே நேரடியாக பயங்கரவாத தடை சட்டம், அவசர சட்டத்தின் கீழ் தமிழர்களை படுகொலை செய்தார்கள், தமிழர்களை கடத்தினார்கள், தமிழர்களுடைய சொத்துக்களை கொள்ளையடித்தார்கள், தமிழர்களுடைய சொத்துக்களை அழித்தார்கள், தமிழர்களுடைய வியாபாரம் உள்ளிட்ட பல்வேறுபட்ட அவர்களுடைய பொருளாதாரத்தையும் அளித்தார்கள். இப்பொழுது ஒரு புது வடிவத்திலே இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்தி இந்த பகுதிகளில் இருந்து இராணுவத்தினர் வெளியேறி இந்த காணிகள் அனைத்தும் இந்த மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும். இந்த மக்களை ஒரு விரக்தியின் எல்லைக்கு கொண்டு சென்று அவர்களை வன்முறையில் ஈடுபடுத்துவதற்கு முயற்சிக்கிறார்களா என்று கூட நாங்கள் சந்தேகிக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்று 1.5 வருடங்களாக அமைதியாக இருந்த மக்கள் இன்று பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள்,
நோயாளர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் வீதிக்கு வருகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த அளவுக்கு அந்த மக்கள் மத்தியிலே ஒரு விரக்தி நிலைமை ஒன்று தோன்றி இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார், பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த காணிகள் முற்றுமுழுதாக விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை தான் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றார். அனுர அரசாங்கம் ஒரு புறத்திலே சர்வதேச நாணய நிதியத்திற்கு வாக்குறுதி அளித்திருக்கிறது. இராணுவத்தினருடைய தொகையை தாங்கள் அரைவாசியாக நாங்கள் குறைப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் ஏற்கனவே இலங்கையில் இருக்கக்கூடிய படைகளிலே 4/3 பங்கு படைகள் வடகிழக்கிலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. 20 டிவிஷன் படைகளிலே 16 டிவிஷன் படைகள் வடக்கு கிழக்கிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இதிலே 12 டிவிஷன்கள் வடக்கிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அப்போ இராணுவ குறைப்பு செய்வதாக இருந்தால் இந்த படைகள் நிச்சயமாக வெளியேற்றப்பட வேண்டும். இந்த வெளியேற்றப்பட்டு இந்த மக்களுடைய காணிகள் இந்த மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும். சர்வதேச சமூகத்திடமிருந்து நிதியுதவிகளை பெற்று தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இராணுவத்தினரை குறைத்து இதை வடக்கு கிழக்கை இராணுவத்தினருடைய முகாமாக தமிழர்களுடைய ஒரு சாபக்கீடான ஒரு பிரதேசமாக வைத்துக் கொள்வதற்கு அனுமதி எடுக்கின்ற முயற்சிகளுக்கு ஒருபொழுதும் நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க முடியாது. சிங்கள பிரதேசங்களிலே இவ்வளவு பெருந்தொகையான லட்சக்கணக்கிலே மக்களை வெளியேற்றிவிட்டு இவ்வளவு வளம் மிக்க இந்த நிலப்பிரதேசங்களை இராணுவத்திற்கோ அல்லது அரசு தேவைக்கோ சுவீகரிக்க போகிறோம் என்று சொன்னால் சிங்கள மக்கள் அதனை ஏற்றுக்கொள்வார்களா? அல்ல சிங்கள தலைவர்கள் அவ்வாறான ஒரு முடிவை எடுப்பார்களா? தமிழர்கள் என்று சொன்னால் கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற அடிப்படையிலே என்ற ஒரு திமிரிலே இவர்கள் இவ்வாறு நடந்து கொள்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த செயல்பாடுகளுக்கு என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் துணை போகக்கூடாது. அரசாங்கம் இந்த முடிவை நடைமுறைப்படுத்த முற்பட்டால், அந்த 1600 ஏக்கர் காணிகளை சுவீகரிப்பது என்ற முடிவெடுக்க முற்பட்டால் இந்த என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதனை எதிர்த்து பதவி விலக வேண்டும். வடக்கு கிழக்கிலே இன்று 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பிபி அரசாங்கத்திலே இருக்கிறார்கள் என்கின்ற துணிச்சலிலே தங்களுக்கு மக்களை ஆணை இருக்கிறது என்கின்ற ஒரு பொய்யான கருத்தை சொல்லிக்கொண்டு தாங்கள் நினைக்கின்ற காரியங்களை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி செய்து வடக்கு கிழக்கை சிங்களமயமாக்குகின்ற செயல்பாடுகளை, குறிப்பாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய வளமான பிரதேசத்தை சிங்கள இராணுவ ஆக்கிரமிப்புக்கு சொந்தமானதாக மாற்றுவதற்கு அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய மக்களின் காணிகள் இங்கே இந்த இராணுவ பங்களா என்பது இங்கே தம்பி குறிப்பிட்டது போன்று அனுரகுமார திசாநாயக்கா இங்கு வடக்கிலே அவருடைய பொழுதுபோக்கிற்காக, அவருடைய சுகபோகத்திற்காக வந்திருந்து தங்கியிருந்து சுகபோகம் அனுபவித்து சென்ற ஒரு இடமாகத்தான் இந்த விடுதி அமைந்திருக்கிறது. இங்கே பெருமளவான மக்களுக்கு சொந்தமான காணி. அந்த மக்கள் தெருவிலே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தமிழ் மக்களை இன அழிப்பு செய்த படைகள் தமிழ் மக்களுடைய காணிகளிலே சொகுசு பங்களாக்களை அமைத்து தென்பகுதியிலிருந்து தங்களுடைய குடும்பங்களை இங்கே அழைத்து வந்து அதிலே அவர்கள் உல்லாசம் அனுபவிக்கின்ற பொழுது எங்களுடைய மக்கள் வீதியிலிருந்து கண்ணீர் விடுகின்ற நிலைமையை நாங்கள் தொடர்ந்து அனுமதிக்க முடியாது. ஆகவே உடனடியாக இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். இதிலிருந்து இந்த அரசு அதை செய்ய முற்படுமாக இருந்தால் காணிகளை விடுவிப்போம் என்று வாக்குறுதி கொடுத்து பாராளுமன்ற பதவிகளை பெற்றுக்கொண்ட என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதரவை அரசுக்கு விலக்கி கொண்டு அவர்கள் ஒன்றில் பதவி விலக வேண்டும் அல்லது அவர்கள் எதிர்த்தரப்புக்கு வர வேண்டும். அதன் மூலமாகத்தான் இந்த அரசை அடிபணிய வைக்க முடியும், இந்த காணிகளை விடுவிக்க முடியும். ஆகவே இந்த மக்களுடைய போராட்டம் தொடர்ந்தும் வலுப்படுத்தப்படுவதற்கு நாங்கள் அந்த மக்களோடு உறுதியாக நிற்போம் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பாராளுமன்றத்திலே 19 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய 1-2 பாராளுமன்ற உறுப்பினர்களும் தொடர்ச்சியாக இந்த காணி விடுவிப்புக்காக குரல் கொடுத்து கொண்டு வருகின்ற நிலையிலே வடகிழக்கை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமித்த குரலிலே இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். இந்த மயிலட்டியிலே இந்த மக்கள் பல மாதக்கணக்கிலே இப்பொழுது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்ற நிலையிலே, பலாலியிலே மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகிற நிலையில், தையிட்டியில் மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகிற நிலையில், கேப்பாப்புலவிலே மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்ற நிலையில் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரே குரலிலே இந்த காணிகள் விடுவிக்கப்பட்டே ஆக வேண்டும், சுவீகரிக்கப்படக்கூடாது என்ற நிலைப்பாட்டை ஆணித்தரமாக வலியுறுத்த வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே இந்த மக்கள் சார்பாக நாங்கள் மீள வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மக்களுடைய காணிகள் மக்களுக்கே சொந்தம். மக்களுக்கு சொந்தமான காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற உறுதியான நிலைப்பாட்டோடு கடந்த காலங்களிலே பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து எங்களுடைய மக்களுடைய காணிகளில் கணிசமானவற்றை மக்களிடம் மீள கையளிக்க செயற்பாடுகளுக்கு முன்னுரிமை அளித்து செயற்பட்ட ஒரு தரப்பு என்ற அடிப்படையிலே தற்போது இந்த பிரதேச மக்களினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற தங்களுடைய காணிகளை விடுவிக்க வேண்டும் என்ற நோக்கோடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இந்த போராட்டத்திற்கு தார்மீக ரீதியான ஆதரவை தெரிவித்து இன்றைய இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த காலங்களை பொறுத்தவரையிலே எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த மட்டுப்படுத்தப்பட்ட அரசியல் அதிகாரங்களை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய மக்களுடைய காணிகளை கட்டங்கட்டமாக மீட்டுக் கொடுப்பதிலே நாங்கள் கணிசமான பங்களிப்பை எங்களுடைய செயலாளர் நாயகம் அவர்கள் தனக்கு இருந்த கேபினெட் அந்தஸ்து அமைச்சரவை என்ற அந்த அந்தஸ்தின் அடிப்படையிலே அதன் ஊடாக முன்னெடுத்திருந்தார்.
இந்த நிலையிலேதான் மக்களுடைய காணிகள் மக்களுக்கே சொந்தம், அனைத்து காணிகளும் மக்களிடம் கையளிக்கப்படும் என்ற கோஷத்தை முன்வைத்து இந்த அரசாங்கம் மக்களிடம் வாக்குகளை பெற்றிருந்தது. இந்த அரசாங்கத்தின் மீது கொண்ட நம்பிக்கை காரணமாக மக்கள் தங்களுடைய வாக்குகளை அளித்து இந்த அரசாங்கத்தை இன்று ஆட்சி பீடத்திலே ஏற்றி இருக்கின்றார்கள். இவ்வாறான சூழலிலே இந்த மக்களுடைய காணிகளை அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளுக்கு அமைய இந்த காணிகளை அனைத்தையும் விடுவிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. ஆனால் அவர்கள் தற்போது கூறி வருகின்ற கருத்துக்கள், ஒவ்வொருவரும் கூறி வருகின்ற கருத்துக்கள் இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பிலே ஒரு பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. ஜனாதிபதி ஒரு கருத்தை கூறுகின்றார், பிரதி பாதுகாப்பு அமைச்சர் இன்னொரு கருத்தை சொல்லுகின்றார், அந்த கட்சி சார்பிலே இந்த பிரதேசத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னொரு கருத்தை சொல்கிறார்கள். ஆகவே இந்த அரசாங்கம் இந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி தொடர்பிலே தங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை வெளிப்படுத்த வேண்டும். அவர்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான முன்னெடுப்புகளை முன்னெடுக்க வேண்டும். இந்த பிரதேசத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டவர்கள் தற்போது மத்தியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அரசாங்கத்திற்கு இந்த பிரதேச மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும். அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை எடுத்துச் செல்ல வேண்டும். வெறுமெனவே ஜேவிபி அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டங்களை இங்கே கொண்டு வருகின்ற, அவர்களுடைய அரசியலை இங்கே பிரச்சாரப்படுத்துகின்ற ஒரு தூதுவர்களாக, பிரதிநிதிகளாக இந்த பிரதேசத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டவர்கள் இருந்து விடாமல் இந்த பிரதேசத்தினுடைய தங்களுக்கு வாக்களித்த மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றவர்களாக, அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகின்றவர்களாக இந்த பிரதிநிதிகள் ஜேவிபி சார்பிலே இந்த பிரதேசத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டவர்கள் தங்களுடைய ஒரு கடப்பாட்டை முன்னெடுக்க வேண்டும். அதுதான் இந்த மக்களுக்கு அவர்கள் செய்கின்ற பிரதி உபகாரமாக இருக்க வேண்டும். இந்த மக்களை தொடர்ந்து ஏமாற்றக்கூடாது. எனவே இந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகள் நியாயமானது, அவை நிறைவேற்றப்பட வேண்டும். மக்களால் முன்னெடுக்கப்படுகின்ற தார்மீக ரீதியான போராட்டங்களுக்கு, சாத்வீக ரீதியான போராட்டங்களுக்கு எங்களுடைய ஆதரவு என்றைக்கும் இருக்கும் என்ற செய்தியை இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம். இந்த மக்களுடைய உணர்வுகளை இந்த அரசாங்கம் புரிந்து கொண்டு அவர்கள் இந்த அரசாங்கத்தின் மீது வைத்த நம்பிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. நன்றி. கடந்த 12 மாத காலமாக எங்களோட போராட்டம் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கிறது. ஆனால் எந்த விதமான செய்தியோ முன்னேற்றமான செய்தியோ இதுவரையில காதுகளுக்கு எட்டியதில்லை. நாங்கள் 36 ஆண்டுகளாக காத்து இலவு காத்த கிளிகள் போல ஆனோம். கடைசியா அனுர அரசை நம்பினோம், அவர் விடுவார், அந்த ஒடுங்கட காணிகள் எல்லாம் கிடைக்கும், மிகுந்த நம்பிக்கையோடு காத்திருந்தோம். அதுவும் காணல் நீர் போல் ஆயிற்று. கடந்த 15ஆம் தேதி கச்சேரிக்கு முன்னாலே பெரியதொரு போராட்டம் நடத்தினோம். அப்போது சரி இதுக்காவது கொஞ்சம் பதில் வரும் என்று மிகுந்த ஆவலோடு எமது மக்கள் காத்திருந்தோம். ஒரு சிறு துளி கூட அதற்கு அசைவு கூட இல்லாமல் போய்விட்டது. அதற்கு என்ன காரணம்? நாங்கள் நம்பி, எங்களோட தமிழ் மக்கள் நம்பி எங்களோட ஆக்களுக்கு வாக்கு போட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்பினோம். அவர்கள் இதுவரையில எங்கட இட போராட்டத்தை பற்றியோ, எங்கட பிரச்சனை பற்றியோ, காணி விடுவி பற்றியோ அங்க பேசியதாக இதுவரையில செய்திகள் இல்லை. உண்மையும் அதுதான். இப்போது நாங்கள் அடிக்கு மேல் அடி அடித்தால் அம்மியின் நகரும் என்று அடிக்கு மேல் நாங்களும் போராட்டத்தை நடத்தி கொண்டு வரோம். அவர்களும் இன்னும் தான் அந்த உணர்வு வரவில்லை. தமிழ் மக்கள் என்ற உணர்வு, அவர்கள் கஷ்டப்படுகிறார்களே, வீடிலிருந்து வாசலிருந்து இந்த அகதிகளாக இருந்து கண்ணீர் வடிக்கிறார் என்ற உணர்வு எங்கட தமிழ் மக்களுக்கு, அந்த பாராளுமன்றத்தில் இருப்பவர்களுக்கு துளி கூட வரவில்லை. இதுதான் உண்மை. அவர்கள் தங்களோட பதவிக்கு, தங்கள் கதிரைகளுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறார்களோ அல்ல தங்களோட பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக மௌனமாக இருக்கிறார்களோ தெரியவில்லை. ஆனால் இந்த போராட்டம் சும்மா முடியாது. இவர்கள் வேட்டையை பத்திரிகையை பார்க்கும்போது கொஞ்சம் பிறகு பார்த்தால் இது விட முடியாது. அப்ப அந்த நம்பிக்கையோடு இருக்கிற எங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும் பொழுது நாங்களும் எங்களோட போராட்டத்தை கடைசி வரை சாகிறது ஒரு நாளைக்குத்தான். கடைசியில நாங்க இந்த வேலிகளை பிச்சு, நான் அன்றைக்கும் சொன்னேன், இன்றைக்கும் சொல்லுவேன், நான் வெட்டி உள்ளுக்கு தான் போயிருப்பேன். நீங்கள் என்னத்தை தான் இந்த உணர்வு எல்லாருக்கும் வரணும். இங்க இருக்கிறார்கள் எல்லாம் வயசு போனார்கள், இளைஞர்கள் அவர்கள் இருக்கிறார்களோ இங்கே இரண்டால் தங்களோட வீடுகள் இல்லை என்று வெளிநாடுகள் போயிருப்பார்கள் தெரியாது. அந்த அரசாங்கம் நினைக்க கூட இந்த கிளடு கட்டிகளோட இந்த பிரச்சனை முடிஞ்சு போடும், இவ வரமாட்டினோம். கடைசி வரையும் எங்களோட இந்த போராட்டம், இந்த விடுவிப்பு முடியத்தான் வேணும்.
நாங்கள் கிழடுகள் 65 வயதுகள் 70 வயதாக்கள் சாகிறது பரவாயில்லை. அந்த முடிவோடு தான் இருக்கிறோம். இது எங்கட உன்னிலாம் எங்கட சொந்த மண். நீங்கள் அந்நியன் வந்து எங்களுக்கு முன்னால மரக்கறியும் தந்தையும் அது நட்டு கொண்டுட்டு நாங்கள் இலவு காத்த கிளிகள் போல ஏங்கி கொண்டிருக்கிறோம். என்ன எல்லாருக்கும் என்ன உணர்வு வரணும். என்ன ஒரு கொஞ்ச நாள் தான் இப்படி உங்களை கேட்டு இறந்து எங்கட காணிய விடுவீங்கோ இத்தனை நாளைக்கு நாங்கள் கேட்கறது. இதெல்லாம் திட்டமிட்ட செயல். கோவில்களை 10ஆம் ஆண்டு கிடந்த 2010ஆம் ஆண்டு கிடந்த கோவில்களை அழிச்சீர்கள். திடீரென என்ன அடிக்கப்படும். 2010 நாங்கள் வன்னியால வந்து போய் இங்க வந்து திருநாள் கொண்டாடினாங்க. திட்டமிட்டு எங்களை கிளப்பி போட்டு நீங்கள் வந்து உங்களோட ஆக்களை அமர்த்த பாக்குறீர்கள். என்ன இது திட்டமிட்ட சதி, திட்டமிட்ட இன பழிப்பு, திட்டமிட்ட காணி பறிப்பு. இதுக்கு நாங்கள் இன்றைக்கும் முடிவு இது நாங்கள் விட போவதில்லை. சரி சொல்லுங்க. போராடுவோம் போராடுவோம், எங்கட மண்ணுக்கு போராடுவோம், இறுதி வரைக்கும் போராடுவோம். 13வது கிழமை இன்று வரைக்கும் போராடுறோம். ஒவ்வொரு கிழமையும் வந்து இருந்து விட்டு போறதுதான் எங்களுக்கு பிரயோசனம். எங்கட காணியை விடுங்கோ, எங்கட வீட்டை விடுங்கோ. நாங்கள் நாட்டை விட்டு போய் 36 வருஷம் இந்தியாவில் அகதிகள் முகாம், அநாத இல்லங்கள், எத்தனை இடங்களை கண்டு கழித்து கொண்டு இங்க வந்திருக்கிறோம். இங்க வந்திருந்தோன்னு எங்கட வீட்டுல இருக்கிற மாங்காய் தேங்காய் எல்லாத்தையும் எங்களுக்கு விலை பேசி விற்கிறாங்க. ஒரு நாளாவது எங்களை அந்த காணியில எட்டி பார்க்க விடுறாங்களா? நாங்கள் எங்கட கோயில் எங்க, மாதா கோயிலுங்க, எங்கட பிள்ளையா கோயிலுங்க, எங்கட பள்ளிக்கூடங்கள் எங்க, நாங்கள் இப்படியே அநாதிகளாகத்தான் இருக்க வேணுமா? எங்களுக்கு எங்கட வீட்டை விடுங்கோ. எங்களுக்கு இராணுவமே வேண்டாம், அதிரடிப்படையே வேண்டாம். வீட்டுல இப்படியே இருந்து கூலிப்படையாக நாங்க வாழ விரும்பவில்லை. எங்களுக்கு ஒரு தனி இடம், தனி வீடு, தனி கடல், தனி மண், தனி கோயில் என்று நாங்கள் வாழ வேணும். நாங்கள் வாழ்ந்து கட்டு இருந்த இடம் எங்களோட பேர பிள்ளை காலத்துல இருந்து பூட்ட பிள்ளையும் பிறந்து விட்டது. அந்த பிள்ளைக்கு கூட எங்களோட வீடும் தெரியாது, வாசலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இனியாவது அது வளர்ந்து வர காலத்திலேயாவது நாங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைகள் வந்து அந்த காணி பூமியில இருக்க வேணும். எங்களோட நிலம் எங்களுக்கு வேண்டும். இறுதி வரையும் போராடுவோம். யாழ்ப்பாணம் போவிட்டு வந்து விட்டோம். இன்னும் மூன்று கோயில் இருக்கு. எங்கட முருகனும் வீரவத்தை பேச்சியம்மாளின் திருவிழாவும் முடிய கொழும்புக்கு போக வேண்டிய நிலை வரும். போய் நிலவரத்துல நின்று அங்க நின்று போராடி எங்கட போராட்டத்துக்கு நீங்கள் எல்லாரும் துணை தர வேணும். மயிலட்டி மக்கள் ஒத்து சேர வேணும். மயிலட்டி மக்களுக்கு காணி இருக்குது, வீடு இருக்குது, கடை இருக்குது, கடல் இருக்குது, ரோலர் இருக்குது, போட் இருக்குதுன்னு இருக்கிறோம். இல்லாத பாவியால் தத்தளிக்கிறோம். அந்த ஆக்கள் எங்களோட சேர வேணும். எல்லாரும் ஒன்று கூடி வந்து நின்றுதான் போராட வேணும். நாங்கள் இறுதி வரையும் போராடுவோம் என்று போராடி எங்களுக்கு நாங்கள் குரல் கொடுத்தா தான் அவன் கொஞ்சம் 100க்கு கொசு போய் கடிக்கிற மாதிரி அவனுக்கு கடிக்கும். அந்த கொசுவின் விஷ தண்ணி அந்த ரத்தம் என்றாலும் அவனுக்கு ஊறினா தான் அவன் எங்களுக்கு ஒரு இடம் தருவன். கடைசி அலைஞ்சாலும் இடம் தரவும் மாட்டான். நாங்கள் போராடி கலைக்கிறதால் நான் எங்கட முருகன் திருவிழாவும் பேச்சியம்மன் திருவிழாவும் முடிஞ்ச உடனே கொழும்புக்கு போறதுக்கு ரெடி பண்ணி ஒன்று கூடி எல்லா மக்களையும் சேர்த்து ஒன்று கூடி ஒன்று முடிவுக்கு வந்தார்.